Hi guys, I'm Rajkumar. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் AdSense ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் பார்க்க போகிறோம் சரிங்களா. தென் என்னோட சேனலுக்கு வந்து யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. தென் கண்டிப்பாக ஃபியூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்கள் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.01 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் நெக்ஸ்ட் டே நேற்றுக்கு வந்து 0.22 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. தென் லாஸ்ட் 7 டேஸில் 0.32 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் மட்டும் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.32 சென்ட்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. தென் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $16.43 சென்ட்ஸ் வந்து இருக்குது ஓகேவா. சரி, இந்த டுடே டாலர் வந்திருக்கான மெயின் ரீசன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டுடேவில் பேஜ் யூஸ் பாருங்கள் 127 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க சரிங்களா. தென் அந்த 127 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்ததால் இந்த 0.1 சென்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு கிடையாது. ரீசன் என்னென்னா கூகுள் ஆட்சன்ஸில் என்னென்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு அதாவது பேஜ் வியூஸ்க்கு அல்லது இம்ப்ரெஷனுக்கு தென் பேஜ் சிடிஆர் பேஜ் ஆர்பிஎம் இதுக்கெலாம் வந்து அமௌண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா. அப்போ எதுக்கு தான் அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நம்ம வெப்சைட்டில் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் தெரிஞ்சோ தெரியாமையோ வந்து நம்ம வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கி வச்சுருக்கோம்னா அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ பண்ணுவாங்க இல்லையா, அந்த விளம்பரங்கள், அந்த ஆடு வந்து எந்த ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரோ நமக்கு அதை பொறுத்து தான் இந்த ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆடு கிளிக் நடந்தால் அமௌண்ட் வரும், இல்லைனா வராது ஓகேங்களா. அது இல்லாமல் நிறைய பேர் வந்து என்னடா இவருக்கு ஒரே ஒரு சென்ஸ் தான் வருது அதுக்கு போய் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நண்பா, இது வந்து நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா. அதுவும் ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட நான் 8 மந்த்தாக நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து நான் வந்து ஆட்சன்ஸில் மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் புரியுதுங்களா. ஒவ்வொரு நாளும் என்னுடைய சைடு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, தென் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் காட்டினா இப்போ திடீர்னு உங்கள் சைடு வந்து திடீர்னு ஆடு கிளிக்கே நடந்திருக்காது, தென் பேஜஸ் மட்டும் தான் வந்திருக்கும். சைடு திடீர்னு டவுன் ஆகிருக்கலாம். இதெல்லாம் வந்து அதாவது உங்கள் சைடுக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா இல்லை எல்லார் சைடுக்கும் இப்படி இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அது என் வெப்சைட் நீங்கள் ஃபுல் ரிப்போர்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும். அதனால தான் நம்ம வந்து A to Z வந்து ஒவ்வொரு நாளும் ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் சொல்லி நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன் புரியுதுங்களா. சரி, நான் டாபிக்கில் வந்துடலாம். நான் ஸ்டார்டிங்கே சொன்ன போல் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஆடு கிளிக் நடந்தால் தான் அமௌண்ட் வரும்னு சொன்னேன். அது போல் இங்கே பாருங்கள், எனக்கு 127 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் ஒரே ஒரு ஆடு கிளிக் நடந்திருக்கு சரிங்களா. ஒரு ஆடு கிளிக் நடந்ததால் நமக்கு பார்த்தீங்கன்னா பேஜ் ஆர்பிஎம் அல்ல சிபிசி பாருங்கள் 0.4 சென்ட்ஸ் இருக்குது, ஆனால் சிபிசி 0.1 சென்ட்ஸில் இருக்குது ஓகேங்களா. அப்போது ஒரு ஆடு கிளிக் நடந்தால சிபிசி 1 சென்ட்ஸ் இருக்குது, அப்போது நமக்கு 0.1 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. புரியுதுங்களா என்ன நான் சொல்ல வரேன். அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து ஒவ்வொரு ஆடு கிளிக் நடக்குதுன்னும் போது அந்த கண்ட்ரி வந்து நமக்கு பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து வேரியபிள் ஆகும் ஓகேங்களா. தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, சிபிசின்னு சொல்லிட்டு அதை ஷார்ட்டாக சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சிடறேன். இந்த பேஜ் ஆர்பிஎம்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து காஸ்ட் ஃபார் கிளிக்னு சொல்லலாம் அல்லது டிராஃபிக் காஸ்ட்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா இந்த டைம் பாருங்கள் 11 மணி 16 நிமிஷம் ஆகுது இல்லையா. இந்த டைமுக்கு எனக்கு 0.4 சென்ட்ஸ் வந்து கிடைக்கணும் இந்த வெப்சைட்டுக்கு பர்டிகுலராக. ஆனால் நமக்கு சிபிசி நம்ம பர்டிகுலராக ஒர்க் பண்ணக்கூடிய போஸ்டோடைய கீவேர்ட்ஸ் வந்து 0.1 சென்ட்ஸுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்கு. அப்போது நமக்கு ஒரு ஆடு கிளிக் நடந்தால் 1 சென்ஸ் தான் கிடைக்கும். அதுதான் நமக்கு ஒரே ஒரு ஆடு கிளிக் நடந்திருக்கு, அதனால ஒரே ஒரு சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு புரியுதுங்களா. தென் பக்கத்துலேயே பாருங்கள் இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு முக்கியம். ஏன்னா இந்த 127 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்களா, அந்த 127 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஓகேங்களா, அது நேரம்னு சொல்கிறத விட எவ்வளோ செகண்ட்ஸ் உள்ள நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருந்தாங்களோ அதை பொறுத்து தான் இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்டரிங் ஆகும் புரியுதுங்களா. இது மூலிமா நமக்கு வந்து அமௌண்ட்டுன்றது ஒன்று பேக்ரவுண்டில் ஜென்ரேட் ஆகவே ஆகாது. உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லலாம், இந்த இம்ப்ரெஷன் எதுக்கு யூஸ் ஆகுனா நம்ம வெப்சைட் வந்து ரேங்கிங் பொசிஷன் கொண்டுட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதானே தவிர இது மூலிமா அமௌண்ட்டெல்லாம் கொஞ்சம் கூட ஜென்ரேட் ஆகாது. அதில் உங்களுக்கு இன்னும் கரெக்டான ஒரு ப்ரூஃப் சொல்லணும்னு வச்சுக்கலாம். இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மற்றவங்களோட வீடியோ எப்படி ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்டல் கொண்டு வருது, நீங்கள் ஏதாவது வச்சு ஒன்று தேடுவீங்க, ஆனால் அவங்களோட வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்டல் கொண்டு வருது இல்லையா. அதனால தான் அதே சேம் கான்செப்ட் தான் வெப்சைட்டில் தென் வேட்பர்ஸாக இருந்தாலும் சரி பிளாகராக இருந்தாலும் சரி இது உங்களுக்கு வந்து காமனாக தான் இருக்கும் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு. அதனால் இந்த இம்ப்ரெஷன் மூலிமா அமௌண்ட்டுன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகாது. தென் பேஜ் சிடிஆர் பாருங்கள் 0.79% வந்து இருக்குது. இது வந்து இப்போதைக்கு சைட் வந்து 100% சேஃப் ஜோனில் இருக்குங்க சரிங்களா. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா எப்பவுமே நமக்கு வந்து இந்த பேஜ் சிடிஆர் வந்து 10க்குள்ளே தாங்க இருக்கணும். 10க்கு மேலே போகுது அப்படின்னாலே நமக்கு வந்து ஆட் லிமிட் அடிக்கடிக்கு விடும் சரிங்களா. அவங்க ஆக்சுவலி உங்களுக்கு நல்லா நோட் பண்ணோம், என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு
உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஆட் லிமிட் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். கடைசியாக உங்களுக்கு ஆட் லிமிட் வராதுக்கு முன்னாடி பேஜ் சீட்டர் எவ்வளோ இருந்ததுன்னு ஒன் டைம் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு அளவு, அதாவது உங்களுக்கு விழுதுனாவே அன்னைக்கு பேஜ் சீட்டர் எவ்வளோ இருந்தது, தென் அந்த மாதத்தில் எவ்வளோ சீட்டர் லாஸ்ட்டாக எவ்வளோ மெயின்டைனிங் ஆயிருக்கு, தென் டோட்டலாக 3 மந்த்துக்கு எவ்வளோ பேஜ் சீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கால்குலேட் பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஏன்னா 10க்குள்ளே தான் நம்ம எப்பவுமே பேஜ் சீட்டர் வந்து மெயின்டைன் பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போது பேஜ் சீட்டர் வந்து 10க்குள்ளேயே நம்ம மெயின்டைன் பண்ணும்போது இந்த ஆட் லிமிட் மோஸ்ட்லி வந்து 99% வந்து அவாய்ட் பண்ணிடலாம். தென் அதை போக ஆட் லிமிட் வந்து நீங்கள் வந்து எனக்கு வரவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேவ் இருக்குது. என்னன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ப்ரீமியம் தீம்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. நான் யூஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் லெவல், அப்டேட்டட் வெர்ஷனாக இப்போ நியூஸ் பேப்பர் 12 இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா. இது வந்து எந்த ஒரு ப்ரொமோட்டிங் கிடையாது. இதுதான் நான் யூஸ் பண்ணுறது என்னவோ அதை ரெஃபர் தான் பண்ணுறேன். இது நீங்கள் வாங்க யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாத பொறுத்த உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா. தென் இந்த ஆக்சுவலி இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ் வந்து மல்டிபிள் லேஅவுட்ஸ் வந்து இருக்கும். எனக்கு என்ன தேவையோ நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தென் ஒரு கீ நான் வாங்குறேன்னா, அதாவது ஒரு கீ தான் நமக்கு கொடுப்பாங்க. அந்த ஒரு கீ வந்து 2 வெப்சைட்டுக்கு நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகேங்களா. அது இல்லாமல் இந்த நியூஸ் பேப்பர் தீம்ஸ் ஏன் பர்டிகுலர் நான் அதை சொல்கிறேன்னா, வெப்சைட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் லோடிங் இருக்கும். சரிங்களா. ஃபாஸ்ட் லோடிங்னா வச்சுங்களேன், கண்டென்ட் வராதுக்கு முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக ஷோ பண்ணும். சரிங்களா. அந்த அப்படியே இது ஏன் சொல்றேன்னா, நமக்கு வந்து கூகுள் அட்சன்ஸ்ல நமக்கு ஆடுகளுக்கு நடந்தால் தான் அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் சொல்லிட்டேன். அந்த விதத்தில் நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஆட் ஷோ பண்ணுதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து இம்ப்ரெஷனும் கிடைக்கும். அதே டைமில் வந்து ஆடுகளுக்கும் நடக்கும். சரிங்களா. ஆனால் ஒரு சிலர் வந்து எனக்கு சைடோடைய ஸ்பீடு தான், லோடிங் ஸ்பீடு தான் முக்கியம், ஆட் வரணும் வரவே தேவைன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்குலாம் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து டிராஃபிக் மில்லியன் கணக்கு இருக்குது, லட்சக்கணக்கில் டிராஃபிக் இருக்குதுன்னா மட்டும் தான் நீங்கள் அப்படி யோசிக்கணுமா தவிர, ஒரே ஒரு யூசர் வந்து யூனிக்காக இப்போ யூஎஸ் யூகே இந்த மாதிரி அதர் கண்ட்ரிலேருந்து வந்து ஒரே ஒரு ஆடு கிளிக் நடந்தாலுமே நமக்கு சாலிடாக $500 வந்து $700 வந்து கிடைக்கும். சரிங்களா. உண்மையாக தான் சொல்கிறேன் நண்பா, எனக்குலாம் கிடைச்சிருக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேவா. அதனால் நம்ம வந்து அந்த ஒரு யூசருக்காக மட்டும்தான் இவ்வளோ எஃபெக்ட் போடுறோமா தவிர, லட்சம் பேர் வரணுன்றதுக்காக நம்ம வந்து அந்த ப்ரீமியம் மிஸ் வாங்கி போட கிடையாது. ஓகேங்களா. அதனால் புரிஞ்சு உங்களுடைய அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தென் இதில் நம்ம முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போது இந்த ஒரு சென்ஸ் வந்துக்கான மெயின் ரீசன் என்னன்னா, இந்த கண்ட்ரிஸ் பாருங்கள், இதை பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும். தென் அதில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 112 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க. சரிங்களா. 112 யூசரில் ஒரே ஒரு ஆடுகளுக்கு நடந்திருக்கு 0.01 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா, எங்கேயோ போயிட்டோம்ல. தென் அதுவே ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா 14 யூசர் வந்திருக்காங்க, எந்த ஒரு ஆடுகளுக்கும் நடக்கலை. சிங்கப்பூரில் வந்து ஒரே ஒரு யூசர் வந்திருக்காங்க, எந்த ஒரு ஆடுகளுக்கும் நடக்கலை. சரிங்களா. தென் இப்போது உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த வரக்கூடிய அமௌண்ட்டு ஒரு சென்ஸாக இருந்தாலும் எந்த வெப்சைட்லேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இதை நான் ஸ்டார்டிங் சொல்லிட்டு இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லிட்டு என்னுடைய வெப்சைட் நேம் வந்து 1c1.us. ஓகேங்களா. கீழே டிஸ்கிரிப்ஷனோட சைட்லாம் கொடுத்துருக்கேன். ஒன் டைம் போய் சைடை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் எது போல் கண்டென்ட் போகிறேன், சைடு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக வச்சிருக்குன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வெப்சைட் நேம் வந்து 1c1.usன்னு சொன்னல. இப்போ பாருங்கள், எல்லாருமே வந்து .com, .net, .org இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. நான் பர்டிகுலராக யூஎஸ் டொமைனில் ஒர்க் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, அந்த கண்ட்ரியில் வந்து நமக்கு ஒரு டிராஃபிக் ஒரு யூசர் வந்து கிளிக் பண்ணால் கூட $500 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங் சொல்கிறதுனால யூஎஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது மூலிமா நல்ல ஒரு ரெவன்யூ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா. நிறைய பேர் வந்து .com ஒர்க் பண்ணால் தான் ரெவன்யூ வரும் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நம்ப வேண்டாம். எந்த டொமைனில் வேணால் நம்ம ஒர்க் பண்ணலாம். எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு ஃபேஷன் இது. ஓகேங்களா. அதில் நான் ஒர்க் பண்ணுறேன், அவ்வளோதானே தவிர மற்றபடி இதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு எந்த ஒரு கம்பல் கிடையாது. நீங்கள் எந்த டொமைனில் வேணால் ஒர்க் பண்ணலாம். புரியுதுங்களா. தென் என்னோட டொமைன் நேம் வந்து 1c1.usன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங் சொல்லிட்டேன். லாஸ்ட்டு 7 days எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.14 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா. அவ்வளோதானே தவிர ரொம்ப பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது. தென் நான் என்னென்ன ஆட்ஸ் யூஸ் பண்ணுறேன், சைடு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது எல்லாமே பாருங்கள், A to Z. ஏன்னா இதை விட்டால் கூகுள் AdSenseல வேறு எதுவுமே இல்லைன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இவர் ஃபேக்கான ரிப்போர்ட் காட்டாரு, இவர் ஒரிஜினல் ரிப்போர்ட்டே காட்ட மாட்டேங்கிறாரு, ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுவீங்க. அதனால தான் நான் வந்து என்னோட AdSense ஃபுல் ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்ருக்கேன். சரிங்களா. இதில் வந்து இப்போ எந்த வெப்சைட்லேருந்து ரெவன்யூ வருதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அடுத்ததாக எந்தெந்த ஆடுக்கு எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு சொல்லிட்டு அதையுமே தெரிஞ்சுக்கணும். இது ஏன் நான் சொல்லணும்னா, நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் ஆட்டோட்ஸ் யாரும் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு. சரிங்களா. சம்டைம் நீங்கள் மேனுவல் ஆட் யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு பாருங்கள் ரெஸ்பான்சிவ், அதாவது நம்ம வந்து ரெஸ்பான்சிவ் ஆடுக்கு தான் அதாவது மோஸ்ட்லி வந்து AdSense பொறுத்த வரைக்கும் நம்ம மேனுவலாக ஒரு ஆடு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் கொடுத்தே ஆகணும். நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். அந்த விதத்தில் நான் என்ன ஆடு கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்ஸுக்குமே வந்து ஒவ்வொரு நேம் கொடுத்துருப்பேன். பிளாகருக்கு எந்த ஆடு யூஸ் பண்ணியிருக்கேன், அதே போல் வேர்ட்பிரஸ்க்கு வந்து எந்த ஆடு யூஸ் பண்ணியிருக்கேன், அதுமாதிரி சொல்லிட்டு எனக்கு தெரியணுன்றதுக்காக நான் மல்டிபிள் ஆட்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு நேம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அந்த விதத்தில் 2 ஆடு தான் நான் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒன்று ரெஸ்பான்சிவ் ஆடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ICPC ஆடு. அதனுடைய ஆடோட சைஸ் தான் வந்து 300 × 250. ஓகேங்களா. இதில் யாரும் கன்ஃபியூஷன் ஆட வேண்டாம்.
மோஸ்ட்லி நீங்கள் வந்து மேனுவல் யூஸ் பண்ணுறது மூலிமா நல்ல பேஜ் ஆர்பிஎம் சிபிசி கிடைக்கும். தென் அது இல்லாமல் ரெவன்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சாலிடாக $5ன்றது அசால்ட்டாக கிடைக்கும். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே டிராஃபிக்ன்றது ஒன்று நீங்கள் கொடுத்தா மட்டும் தான் பாசிபிளாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு டிராஃபிக் உள்ள வரணும்னா கண்டென்ட் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வெயிட்டாக போட்டுருக்கணும். சரிங்களா? கண்டென்ட்டே இல்லாமல் எனக்கு டிராஃபிக் உள்ள அமௌண்ட் உள்ள ரெவன்யூ வரல இதெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? சரி, இப்போது என்னோட AdSense ஃபுல் ரிப்போர்ட்டுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. தென் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபைனலி சம் இன்ஃபர்மேஷன் சொல்ல ஆசைப்பட்றேன். என்னன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் AdSenseல வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்குங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா ஹோஸ்டிங், டொமைன், அது போக கண்டென்ட் ரைட்டிங், இது எல்லாமே நம்ம வந்து A to Z வந்து ஃபுல் பேக்கேஜாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் வந்து எடுக்கணும் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதாவது வெப்சைட் பில்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள். கான்டெக்ட் பண்ணுறது எப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், பப்ளிக்காக யாரும் பண்ண வேண்டாம். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, யாராச்சும் நம்ம குரூப்பில் உங்களை மிஸ்யூஸ் பண்ணால் உங்களுடைய அமௌண்ட் ஏமாத்தினாலும் ஏமாற்றிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் எங்கேயாச்சும் காசு கொடுத்துட்டு வந்து நீங்கள் தான் ஒரு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு நானும் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். என்னுடைய யூடியூப் சேனல் என்னுடைய கம்பெனி எதுவுமே பொறுப்பேற்றுக்காது. ஓகேங்களா? தென் அது இல்லாமல் நிறைய இப்போது அதாவது வெப்சைட் மட்டும் பில்ட் பண்ணுறதுல உங்கள் வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங்க, அதாவது ஆர்டிக்கல் கூட நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். சரிங்களா? ஒரு போஸ்ட் வந்து 150 ரேஞ்சில் கிடைக்கும். above 1000+ வேர்ட்ஸ் இருக்கும். 100% யூனிக்காக இருக்கும். நீங்கள் தாராளமாக வாங்கி உங்கள் வெப்சைட்டில் காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதியமானது, எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அதனால் கண்டென்ட் வேணும், அதாவது வெப்சைட்டுக்கு மானிட்டேஷன் கண்டென்ட் வேணும்னா நீங்கள் தரமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆல்ரெடி வந்து வெப்சைட்டுக்குலாம் வந்து மானிட்டேஷன் வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு வந்து பேஜ் ஆர்பிஎம் சிபிசி மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, எனக்கு அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது நண்பா. ஒன்றும் கிடையாது. இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட், இது போல் நம்ம கீவேர்ட்ஸில் ஆர்டிக்கல் ரைட் பண்ணி ஒரு 3 to 4 மந்த் ஒர்க் பண்ணுறது மூலிமா ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த கீவேர்ட்ஸ் அந்தந்த கண்ட்ரியில் வந்து பேக்ரவுண்டில் ரேங்கிங் ஆக ஆரம்பிச்சிடும். அது போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடோடைய பர்ஃபார்மன்ஸுமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அதனால் ஒன் டைம் அது வந்து யாராக இருந்தாலும் கன்சல்ட் பண்ணி பாருங்கள், அதுதான் பெஸ்ட்டு சாய்ஸாகவும் இருக்கும். ஓகேங்களா? எனிவே நண்பா, டைம் பார்த்தீங்கன்னா 11:25 ஆகிடுச்சு. மோஸ்ட்லி இந்த வரைக்கும் நம்ம 8 மாதமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் இடையில ஒரு நாளாக கூட நம்ம வந்து இடத்த வீடியோவில் எடிட்டிங்கிறது நான் பண்ணியிருக்கவே மாட்டேன். சரிங்களா? வீடியோ எடுப்பேன், அப்படியே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். அது எவ்வளோ தான் மிஸ்டேக்காக இருந்தாலுமே சரி, நம்ம அப்படியே அப்லோட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, யாராச்சும் வந்து இவர் வந்து காட்டுற ரிப்போர்ட்லாம் வந்து அந்தளவுக்கு ஒரிஜினலாக தெரியல, இவர் வெறும் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், எங்கிட்ட வந்து கரெக்டான சிஸ்டம் எதுவும் இல்லைன்னு நினைப்பாங்க. எங்கிட்ட ப்ராப்பரான ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக வந்து வீடியோ வந்து நான் எடுத்து கொடுக்க முடியும். பட் என்ன பண்ணுறது, இல்லாத போது நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால தான் இருக்கிறத வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? எனவே இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சம்டைம் வந்து உங்களுக்கு ஆர்டிக்கல் வேணும், வெப்சைட் பில்ட் பண்ணணும், அது இல்லாமல் வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் வேணும் அப்படின்னா நிறைய கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஒன் டைம் வந்து கால் பண்ணுங்கள். மோஸ்ட்லினா நீங்கள் எப்பவுமே எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறீங்கன்னாவே உங்களுக்கு நான் கால் பண்ண சொல்லுவேன். நீங்கள் கால் பண்ணி கூட தாராளமாக பேசிக்கலாம். புரியுதுங்களா என்ன சொல்லுறேன்னு? புரியும் தான் நினைக்கிறேன். தென் புரியுதோ புரியலையோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு வந்து டே டு டேட்டில் வந்து வீடியோ வரும். அதை பார்த்து நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? எனவே நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நண்பா. பாய்.